ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் ஒவ்வொரு நாளும் புதுசாக ஒரு நாளை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு புது ஆட்டிடியூட் வேணும், ஒரு புது மனநிலை. ஏன்னா இங்கே நேற்று உங்ககிட்ட இருந்த அந்த ஆட்டிடியூட், உங்களுக்கு இருந்த அந்த மனநிலைன்றது, நேற்று நீங்கள் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் அப்படின்றது, நேற்று உங்களுக்கு ஏற்பட்ட அந்த சிச்சுவேஷன், இதோட விளைவாக தான் நேற்று உங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட் உருவாயிருக்கும். அந்த ஆட்டிடியூட் இன்றைக்கி நமக்கு தேவையில்லை. பிகாஸ் திஸ் டே இஸ் அ நியூ டே. இந்த நாளுக்கு நேற்று நீங்கள் கடந்து வந்த அந்த நாளுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. ஆனால் இருக்கிற ஒரே ஒரு கனெக்ஷன் என்னன்னு தெரியுங்களா? நம்மளோட மனநிலை தாங்க, நம்மளோட ஆட்டிடியூட் மட்டும்தாங்க. அந்த ஆட்டிடியூடை உங்களால் மாற்ற முடிஞ்சது அப்படின்னா உங்களால் இந்த நாளையும் சேஞ்ச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லைங்க, இங்கே நிறைய பேர் என்னோடய லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன், இன்க்ளூடிங் மீ. ஏதாவது ஒரு நெகட்டிவ் விஷயம் நடந்தது அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றியே யோசிச்சுட்டு அதை பற்றியான திங்கிங்லேயே நம்ம இருப்போம். ஸோ அதிலிருந்து எப்போ நம்ம வெளியே வருவோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் மட்டும்தாங்க ரெஸ்பான்சிபிள். நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த சாய்ஸஸ் தான் காரணம். ஸோ ஃபீல் பண்ணாமல் இருங்க. த சாய்ஸஸ் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கோம். அதாவது நீங்கள் படிக்கிற வேலை பிடிக்காமல் இருக்கலாம், படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்கூல் பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை சப்ஜெக்ட் பிடிக்காமல் இருக்கலாம். அதுக்காக என்ன பண்ணுவீங்க? புதுசாக ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுவீங்களா? இல்லை புதுசாக ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்களா? இல்லை புதுசாக ஒரு ஸ்கூலுக்கு போவீங்களா? இல்லை புதுசாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்க ஆரம்பிப்பீங்களா? கொஞ்ச நாளில் அந்த புது விஷயம் கூட உங்களுக்கு நல்லதாக தோணும், அது நல்லதாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அந்த புது விஷயம் இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது திரும்பவும் நீங்கள் சேம் பாயிண்டில் வந்து நிற்பீங்க. பிடிக்காமல் போகும் அந்த ஸ்கூல், அந்த வேலை, அந்த சப்ஜெக்ட். ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷமாவது நீங்கள் யோசித்து பார்த்துருப்பீங்களா? இங்கே தப்புன்றது நீங்கள் படிக்கிற ஸ்கூல் மேலே இல்லைங்க, படிக்கிற சப்ஜெக்ட் மேலே கிடையாது, நீங்கள் பார்க்குற வேலை மேலேயும் இல்லை. இங்கே தப்புன்றது உங்கள் மேலே மட்டும்தாங்க இருக்குது. நீங்கள் தான் அந்த சர்க்கிள்குள்ளே திரும்ப வந்துகிட்டே இருக்கீங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லூப். அந்த லூப்பில் இருந்து உங்களால் வெளியில் வர முடியாதுல்ல. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். இந்த வாழ்க்கை ரொம்ப சிம்பிளுங்க. இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி பார்க்குறோம்ன்றதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையே அமைய போகுதுங்க. நான் லாஸ்ட்டாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வாழ போகிற இந்த வாழ்க்கை, நீங்கள் வாங்க போகிற மார்க், நீங்கள் சம்பாதிக்க போகிற சம்பளம், இது எதுவுமே நீங்கள் யாருன்றதை தீர்மானிக்க போகிறது இல்லை. இங்கே உண்மையில் ஒரு விஷயத்தை தீர்மானிக்க போகிறது அப்படின்னா அதுதான் நம்மளோட இன்னர் ஹாப்பினஸ். அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குது, மனசில் ஒரு தேடல் இருக்குது, நம்ம மனசுக்குன்னு ஒரு நிம்மதி இருக்குது. அதை நோக்கி நீங்கள் போகிறீங்களா? தினமும் உங்கள் மனசுக்கு நிம்மதியான விஷயத்தை ரொம்ப நேரமாக பண்ணுறீங்களா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? அதுதான் நீங்கள் யாருன்றதை தீர்மானிக்க போகுது. அதுதான் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை, இல்லை வாழ்கிற வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற போகுது. ஸோ உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. நம்மளோட லைஃப்பில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு டேஸுமே நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டேஸ். ஸோ அந்த டேஸை நம்ம மிஸ் பண்ணாமல் எந்த அளவுக்கு நம்ம ஹாப்பியாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹாப்பியாக நம்ம இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு வெல்த்தியான பர்சனாக, இல்லை ஒரு வெல்த்தியான ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்பாக நம்மளால் வாழ முடியல அப்படின்ட்டு நம்ம ஏக்கப்படலாம். ஆனால் இந்த டேவை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டேயில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயங்களுமே வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட், நெக்ஸ்ட்டு மினிட் அப்படின்றது கூட நமக்கு சொந்தமானது கிடையாது. ஸோ கிடைக்கக்கூடிய அந்த டேஸை நம்ம யூஸ்ஃபுல்லாக ஹாப்பியான ஒரு லைஃப்பை நம்ம லீட் பண்ணணும், அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஆட்டிடியூடோட டெய்லியுமே நம்ம ஒவ்வொரு டேவையுமே வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ரொம்பவே ஸ்மூத்ஃபுல்லாக போகுங்க. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.